ஹாய் கைஸ், ப்ரோ கபடி லீகோட 109வது மேட்ச்சு பட்னா பைரட்ஸும் தமிழ் தலைவாசும் ஆட போகிறாங்க. இந்த மேட்ச்சுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி விஷன் 11 அண்ட் குபேரா ஃபேண்டசி இந்த ரெண்டு ஆப் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் கிடையாது, அவங்களே பே பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட்டை 100% அப்படியே விட்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும் பொழுதும் இப்போ பிக் பேஸ் லீகெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த லீடர் போர்டில் நீங்கள் முதல் மேட்ச்லேருந்து கடைசி மேட்ச் வரைக்கும் எல்லா மேட்சும் நீங்கள் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஓவராலாக வச்சு அதில் டாப்பில் வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஐஃபோன் 16 அப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் என்ன கேஜெட்ஸ் இருக்கோ இல்லை பைக்ஸ் இந்த மாதிரியான நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ வின் பண்ணுற அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைஸஸ் எக்ஸ்ட்ராவாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்பில் வெறும் ஒரே ஒரு பிளேயரை எடுத்து நீங்கள் கேம் ஆட முடியும். 11 பிளேயர் கிடையாது, வெறும் ஒரு பிளேயர் எடுத்து நீங்கள் கேம் ஆட முடியும். ஸோ டியோ ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் அண்ட் ரெஃபர் கோட் ரெண்டுமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக சைன்அப் பண்ண போகிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது ரெஃபர் கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக போனஸ் அண்ட் ரியல் கேஷ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டியோ ஆப்ஷன் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லே ரெகுலராக கொடுக்குறோம், வின்னிங்ஸும் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு தமிழ் தலைவாசோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 மொயின் சபாகி மெயின் ரைடரு, செகண்டரி ரைடரு சௌரவ் ஃபகாரே, தேர்சரி ரைடரு ஹிமான்ஷு, இப்படி தான் இருக்கும். ஸோ மேபி வந்து இந்த சாய் பிரசாத் அப்படின்னு ஒரு ரைடரை எடுத்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க, மாசான முத்து அவருக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக சாய் பிரசாத் அப்படின்னு ஒரு ரைடரை எடுத்திருக்காங்க. ஸோ அவர் கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா வந்து பெஞ்சிலேருந்து வந்து சப்ஸ்டியூட்டாக வந்து ஒரு சில ரைட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4 ரைடர் தான் மோஸ்ட்லி ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இதில் மொயின் சபாகி நிறைய ரைடுக்கு போவார். டிஃபெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் நான் போன மேட்சே சொல்லியிருந்தேன், கேப்டனாக போட்டதுக்கப்புறம் அவருடைய ஃபார்மில் கொஞ்சம் டிப்பு இருக்குது, பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 2 மேட்சாக அப்படி தான் ஆடிட்டுருக்காரு. பெருசாக டேக்கிள்ஸ் இனிஷியேட்டும் பண்ண மாட்டேங்கிறாரு. டேக்கிள்ஸ் பாயிண்ட்ஸ் கேப்டனாக போடுறதுக்கு முன்னாடி ஆவரேஜ் டேக்கிள் பாயிண்ட் ஒரு மேட்ச்சுக்கு 4 இருந்துச்சு, பட் இப்போ வந்து 2 அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். அமீர் ஹுசைன் பஸ்தமி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு மேட்ச்சுக்கு 2 அல்லது 3 டேக்கிள்ஸ் தான் இனிஷியேட்டே பண்ணுறாரு. அதில் சக்ஸஸ் கிடைச்சா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரோனக் அபிஷேக்கை கம்பேர் பண்ணும் பொழுது இவரும் வந்து அந்த ரேஞ்சில் தான் ஆடுறாரு. பட் அபிஷேக் அளவுக்கு நிறைய ஃபெயிலியர் டேக்கிள்ஸ் பண்ணுறதில்ல. டேக்கிள்ஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு முக்கியமான ஒரு பிக் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆசிஸ் கடந்த 2 மேட்சாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. பட் லெஃப்ட் ரைடர்ஸ் பெருசாக இல்லை பட்னாவில். அயன் மட்டும்தான் இருக்கார். பட் அயனை பொறுத்த வரைக்கும் அவர் டேக்கிள் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். குறிப்பாக கவர் டிஃபெண்டர்ஸ் அவர் டேக்கிள் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஸோ அதனால் ஆசிஸுக்கு இந்த மேட்ச் அந்தளவுக்கு டேக்கிள் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த 7 பேர் தான் இருப்பாங்க. சாய் பிரசாத் சப்ஸ்டிடியூட் டிஃபெண்டராக வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட்னா பைரட்ஸோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவாங் அண்ட் அயான் 2 பேரும் கலக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக தேவாங் லாஸ்ட் சீசன் அவர் ஜெய்பிபிக்காக இருந்தார், பெஞ்சில் இருந்திருப்பார். பெரிய அளவில் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவ் கிடையாது. பட் அவர் இந்த டொமஸ்டிக் லீக்ஸில் வந்து இந்த லோக்கல் கபடி லீக்ஸில் வந்து பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஸோ இவரையும் அயான் 2 பேரையும் மெயின் ரைடராக கன்சிடர் பண்ணி பட்னா அவங்களுடைய மெயின் ரைடர் சச்சினை கூட ரீட்டைன் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த 2 ரைடரும் அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. குறிப்பாக தேவாங்க்கு வந்து இந்த சீசன் ஒரு ஸ்டார் ரைடராக இருந்திருக்காரு. ஸோ நிறைய ரைட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. பட் இவருடைய பீக் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசுக்கு அகெயின்ஸ்டாக தான் இவருடைய சாலிட் பர்ஃபார்மன்ஸ். முதல் 2 மேட்ச்சு அயானும் சரி தேவாங்கும் சரி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. சுதாகர் மாதிரி ரைடரை ஏன் பெஞ்சில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் தேவாங் வந்து தமிழ் தலைவாசுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 15-16 பாயிண்ட் வந்து எடுப்பார். ஸோ அதிலிருந்தே அவருடைய ஹை வந்து இந்த சீசன் பயங்கரமாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கூடியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதே போல் அயானும் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. பெரிய அளவில் சூப்பர் 10 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு சில மேட்ச் விட்டு தான் எடுக்கிறாரு. தேவாங் கன்சிஸ்டண்ட்டாக அந்த சூப்பர் 10 கிளிக் பண்ணிட்டுருக்காரு. அயான் வந்து ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்துகிட்ருக்காரு. சந்தீப் குமார்
தேர்ஸ்ரி ரைடராக ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 2 மேட்சாக நவ்தீப் சிங் அப்படின்ற ஒரு டிஃபெண்டரை வந்து ஒரு இன் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபெண்டரை ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த மேட்ச் வந்து தேர்ஸ்ரி ரைடரோட போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். போன மேட்ச்சே அந்த நவ்தீப் சிங்கை ஃபஸ்ட் ஹாஃபோட ட்ராப் பண்ணிட்டாங்க. பெஞ்சில் உட்கார வச்சுட்டு சுதாகர்லாம் சப்ஸ்டியூட் ரைடராக உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதே போல் அங்கித், சுபம் ஷிண்டே, ஸோ இந்த 2 கார்னர் டிஃபெண்டரும் ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு. தீபக் சிங்கும் சாலிடாக ஆடிட்டுருக்காரு. ஸோ சாய் பிரசாத் அவங்க 2 பேர் ஆடினாங்க அப்படின்னா சௌரவ் ஃபகரே அண்டு சாய் பிரசாத் 2 பேர் ரைட் ரைடர்ஸு. ஸோ தீபக் சிங்க்கு நிறைய வேலை இருக்கும். ஒருவேளை சாய் பிரசாத் ஆடலை அப்படின்னா இமான்ஷு, மொயின் சஃபாகி 2 பேர் லெஃப்ட் ரைடர்ஸு. ஸோ தீபக் சிங்க்கு டேக்கிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட் ஸ்டில் வந்து அவருடைய ஃபார்மை கன்சிடர் பண்ணி நீங்கள் ஸ்மால் லீகில் கட்டாயம் எடுத்துக்கோங்க. அர்க்கம் ஷேக் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. பட் தமிழ் தலைவாசோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இந்த சீசனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மில் இல்லாத பிளேயர்ஸை ஃபார்முக்கு கொண்டு வர்றது தான் இந்த சீசன் அவங்களுடைய பெரிய ஸ்பெஷலாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஜாஃபர் தனேஷ், அதுக்கு முந்தின மேட்ச் வந்து ராகேஷ் செங்கோரியா. ஸோ இவங்கெல்லாம் பெருசாக ஃபார்ம்லேயே கிடையாது, இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஆட மாட்டாங்க. பட் தமிழ் தலைவாஸ் வந்து அவங்கள ஃபுல்லாக ஃபார்முக்கு கொண்டு வந்துருவாங்க. அந்த வகையில் சந்தீப் குமாரையும் சரி, அர்க்கம் ஷேக்கையும் சரி நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் ஸ்மால் லீகில் கூட இந்த மினி கிராண்ட் லீக் இந்த மாதிரிலாம் போடுறீங்க, ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதான் என்னுடைய டீமு. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா வழக்கம் போல் டெலகிராம் சேனலில் கொடுத்துருவேன். @VK டீம்ஸ்னு டெலகிராம் சர்ச் ஆப்ஷனில் போய் சர்ச் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் லிங்க் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய டீமில் கேப்டன் தேவாங்க், வைஸ் கேப்டன் அயான். இதில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. சரி, வைஸ் கேப்டன் அங்கித், ரைடர்ஸில் வந்து அயானை வந்து நான் எடுத்திருக்கேன். மொயின் சஃபாகி கட்டாயம் எடுத்துக்கலாம், ரைட் பாயிண்ட் எடுப்பார், டேக்கிள் பாயிண்ட் எடுப்பார். தீபக் சிங், நிதேஷ்குமார், அமீர் ஹுசேன் பஸ்தமி. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஏதாவது மாற்றம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரைடிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் தமிழ் தலைவாசோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்குது. ஸோ அந்த வகையில் நிதேஷ்குமார், அமீர் ஹுசேன் பஸ்தமி இந்த 2 பேரையும் கூட நீங்கள் மாற்றிட்டு சுபம் ஷிண்டே அண்ட் அர்க்கம் ஷேக்கை தாராளமாக எடுத்துக்கலாம். அர்க்கம் ஷேக்லாம் பெருசாக ஃபார்மில் இல்லை. பட் பர்வேஸ் பெயின்ஸ்வாலும் பெருசாக ஃபார்மில் கிடையாது. அவர் போன மேட்ச் அவருக்கு ஒரு 3-4 டேக்கிள் பாயிண்ட்ஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க தமிழ் தலைவாசு. ஸோ அந்த மாதிரி தான் ரைடிங்லேயும் சரி பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க. ஃபார்மில் இல்லாத பிளேயரை ஃபார்மில் கொண்டு வர்றது தான் இந்த சீசன் தமிழ் தலைவாசோட ஒரு பெரிய முயற்சியாக இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து தாராளமாக சுபம் ஷிண்டே, அதுக்கப்புறம் அர்க்கம் ஷேக்கு இவங்களெல்லாம் கூட ட்ரை பண்ணிவிட்டு மொயின் சபாகி ஒரே ஒரு பிளேயர் தமிழ் தலைவாசிலேருந்து எடுத்துகிட்டு கூட போகலாம். கிளிக் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் தான் மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தமிழ் தலைவாசிக்கு ஒரு டோ ஆர் டை மேட்ச் மாதிரி தான். இதுக்கப்புறம் இருக்க எல்லா மேட்சையும் வின் பண்ணால் மட்டும்தான் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹோப்பாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற மேட்சஸோட ரிசல்ட்ஸும் அவங்களுக்கு ஃபேவராக முடிஞ்சால் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ப்ளே ஆஃபுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்க, கம்பேக் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.